Hello students, 9th தமிழ் நியூ டெக்ஸ்ட் புக் 2025ல உங்களுக்கு ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூ டெக்ஸ்ட் புக்ல நம்ம இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் இந்த வீடியோல பார்க்க போறோம். பலவுள் தெரிக, குருவினா, சிறுவினா, நெடுவினா, மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு அனைத்தையும் ஒரே பதிவுல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நம்ம 10th 11th 12th தொடர்ச்சியா நீங்க வந்து 3 இயர்ஸ் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இம்மிடியட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 9th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம புக் பேக் ஆன்சரை விளக்கமா பார்ப்போம். வாங்க இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் பார்ப்போம். பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாடு என்பதன் பொருள் என்ன? கீழே, மேலே, பக்கம், தொலைவு. இதுல மாடு அப்படின்னா பக்கத்துல இருக்கிறத மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 2, நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது எது? அதாவது நீர்நிலையோட எது வந்து தொடர்புல இல்லாததுன்னு கேட்குறாங்க. தொடர்புல இருக்கிறது எழுதக்கூடாது, இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா அகழி, ஆறு, இளஞ்சி இது எல்லாமே வந்து ஒரு நீர்நிலைகளை குறிக்கும். ஆனா புலரி அப்படின்றது தான் நீர்நிலையோட சம்பந்தப்படாம இருக்கு. அதனால புலரி தான் ஆன்சர். தேர்ட் ஒன், சரியான தொடர்களை தெரிவு செய்க. நீரின்று அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்று அமையாது யாக்கை ஔவையார், மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். இதுல சரியான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரின்று அமையாது உலகு திருவள்ளுவரும், அதுக்கு அடுத்தது மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். இது ரெண்டு மட்டும் தான் சரியான தொடர். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன், பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எது? பகுதி விகுதி எதுல இடம்பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்க. அதுல பாத்தீங்கன்னா வளர்ன்றது பகுதியா வரும், கன்றது விகுதியா வரும். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லில் பொருள் என்ன? மறுமை, பூ, வரசு, மரம், வளம், பெரிய. மல்லல் அப்படின்னா வளத்தை குறிக்கிறது. ஆப்ஷன் 3 இ வளம் தான் இதற்கான சரியான விடை. இயல் 2க்கானது புக் பேக் ஆன்சர் குருவினாக்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவது உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கொஸ்டின் நம்பர் 2, உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஏரி, கிணறு, குளம், கால்வாய். கொஸ்டின் நம்பர் 3, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, குறிப்பு தருக. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ அடிப்படை தேவை உணவு. எனவே அந்த உணவை கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 4, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? அன்னங்கள் விளையாடும் அகன்ற துறை, எருமைகள் வீழ்ந்து மூழ்கும் நீர்நிலை, வாழை மீன் துள்ளி எழுந்து பாக்கு மரத்தில் பாயும் மரச்சோலை ஆகியவற்றை பெரிய புராணம் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில் காட்சிக்கு ஒப்பிடுகிறது. வினா எண் 5, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? இதற்கான விடை, ஒளி வீசும் தெளிந்த நீரை கொண்ட அகழியும், பரந்த மணற்பாங்கான நிலமும், உயர்ந்த மலையும், குளிர்ந்த நிழல் தரும் காடும் நாட்டின் அரணாகும் என குறள் கூறுகிறது. சிறுவினாக்கள். வினா எண் 1, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவனவற்றை எழுதுக. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நீர் மிக மிக அவசியம். நீரின்றி அமையாது உலகு என திருவள்ளுவரும், நீரின்று அமையா யாக்கை என கூட புலவியனாரும் நீரின் தேவையை அறுதியிட்டு கூறியுள்ளனர். நீர்நிலைகளாகிய ஏரி, குளம், குட்டை, ஆறுகளை பாதுகாப்பது அவசியமாகிறது. பயிர் வாழ்க்கைக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் நீர் பெருந்துணையாய் இருப்பதனால் அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வழிகாட்ட வேண்டும். நமது அடுத்த தலைமுறைக்கும் நீர் தேவை என்பதனால் நீர்நிலைகளை மாசுபடாமல் தூய்மை செய்தும், நீர் வரும் வழிகளில் ஏற்படும் தடைகளை களைந்தும் பாதுகாத்தும் மக்களிடம் நீரின் இன்றியமையாமையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வழிகாட்ட வேண்டும். வினா எண் 2, நிலைத்த புகழை பெறுவதற்கு
குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? உணவை தந்தவர் உயிர் தந்தவரே. உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே என்பதால் உயிர் இனங்கள் வாழ மிக அவசியமான உணவை உற்பத்தி செய்ய நிலமும் நீரும் வேண்டும். மழை நீரை கொண்டு நிலத்தை செம்மைப்படுத்தி தானிய வித்துக்களை இட்டு வேளாண்மையை செய்தனர். நீரினால் நிலத்தை செம்மைப்படுத்தியதால் வேளாண்மை சிறப்பு பெறுகிறது. உயிர் வாழ்க்கைக்கு உணவும், உணவிற்கு நிலமும், நிலத்திற்கு நீரும் அவசியம். ஆதலால் நீர்நிலை ஆதாரமாகிய ஏரி, குளம், குட்டைகளை கட்டி காப்பவர் குறையாத இன்பத்தோடு நிலைத்த புகழை பெறுவர். இதுவே குடப்புலவியனார் நிலைத்த புகழை பெறுவதற்கு கூறும் வழிகளாகும். வினா எண் 3. சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அணையில் வழிந்து ஓடும் நீரின் அளவை அதிகரிக்கவும், அணையின் முன் தேங்கும் நீரின் சேற்றை குறைக்கவும் தமிழன் கையாண்ட அற்புதமான யுக்தி குமிழித்தூம்பு. மழைக்காலங்களில் ஏரியில் நீர் நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் இருக்கும் இரு துளைகளின் வழியே மேலே இருக்கும் நீர் ஓடி துளையில் இருந்து வெளியேறும். கீழே உள்ள சேரும் சகதியும் துளையில் இருந்து நீருடன் சேர்ந்து வெளியேறும். தூர் வார வேண்டிய அவசியம் இருக்காது. வினா எண் 4. வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக. அன்ன பறவைகள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். நெடுவினா. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. முன்னுரை. வான் சிறப்பு என்னும் தலைப்பில் வள்ளுவர் 10 குறட்பாக்களில் நீரின் இன்றியமையா சிறப்புகளை விவரித்துள்ளார். இளங்கோ அடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று உலக உயிர்களின் வாழ்வுக்கு இன்றியமையாத நீரை வழங்கும் இயற்கையை வாழ்த்தி பாடியுள்ளார். அப்படிப்பட்ட நீர் வேளாண்மைக்கு அடிப்படையானது என்பதை இக்கட்டுரையில் சற்று ஆராய்வோம். நீரின்றி அமையாது உலகு. பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிவது மழை தரும் நீர். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்கிறது குறள். மழைநீர் இல்லையானால் நிலத்தில் பசும் புல்லை கூட காண இயலாது என்பதை கூறுகிறது திருக்குறள். பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும். மழை உழவு தொழிலை தொடங்க உதவுகிறது. அதனால் மண்ணில் விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. செடி கொடிகளும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன. ஆக பயிர் கூட்டத்தினால் உயிர் கூட்டம் வாழ்கிறது என்பதனை மாங்குடி மருதனார் கூறியுள்ளதால் புரிந்து கொள்ளலாம். அடிப்படைக்கு அடிப்படையானது. உணவும் உடையும் உறைவிடமும் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள். இவற்றுள் முன் இரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. முன்னோரின் நீர் மேலாண்மை. நம் முன்னோர் மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரித்து வைத்தனர். அதனையே வேளாண்மைக்கு பயன்படுத்தினர். ஏரிகளையும் குளங்களையும் பாசனத்திற்கான அமைப்புகளாக கொண்டனர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடு மண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறை கிணறு என்று பெயர் சூட்டி பாசனத்திற்கு பயன்படுத்தினர். பெரிய நீர்நிலையாக அணைகளை கட்டி நீரை சேமித்தனர். முடிவுரை. நாட்டின் பாதுகாப்பு அரண்களாக காடு, நீர், நிலம், மலை ஆகியவற்றை குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். இதில் நீருக்கே முதலிடம் தருகிறார். அதனினும் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்கிறது புறநானூறு. வேளாண்மைக்கு நீரே அடிப்படை என்பதை இந்த புறநாற்று பாடல் தெளிவாக்கியுள்ளது. வினா எண் 2. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டுச் சிறப்பினை தொகுத்து எழுதுக. தேன் நிறைந்த பூக்களை காவிரி நீர் மலையிலிருந்து அடித்து கொண்டு வருகிறது. தேன் உண்ணும் வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. கால்வாய்களில் எங்கும் காவிரி நீர் ஓடுகிறது. வளர்ந்த நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது கண்டு
உழவர்கள் களை பறிப்பர். முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறியதால் உழத்தியர் இடை மெலிந்து நடை தளர்ந்து அருகிலுள்ள வரப்பினை அடைவர். வயல்களில் கரும்பும் வாய்க்கால்களில் குவளை பூக்களும் வரப்புகளில் அன்னங்களும் காணப்படுகின்றன. நீர்நிலைகள் எல்லாம் கடல் அலை போல் நிறைந்து காணப்படுகின்றது. அன்னங்கள் விளையாடும் நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். வாளை மீன்கள் துள்ளி எழுந்து பாக்கு மரத்தில் பாயும். இக்காட்சியானது வானத்தில் தோன்றும் வானவில்லை போல விளங்கும். நெல்லின் சூடுகளை பெரிய போராக குவிப்பர். பிடித்த மீன்களையும் சங்குகள் நிறைந்த முத்துக்களையும் குன்றை போல குவிப்பர். தேன் நிறைந்த பூக்களை மலை போல குவிப்பர். எருமை கூட்டங்கள் நெற்கதிர் மேல் வளமாக சுற்றி வருவது மேகங்கள் பொன்மலையை சுற்றுவது போல காட்சி அளிக்கும். நாட்டில் தென்னை, அரசு, கடம்பு, பனை, சந்தன மரங்கள் எங்கும் செழித்து வளர்ந்துள்ளன. இவையே பெரிய புராணம் காட்டும் திருநாட்டின் சிறப்புகளாகும். வினா எண் 3. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கித் தருக. உலகமே தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் போது உயிர் வாழ குடிநீர் இல்லாமல் தினம் தினம் கண்ணீர் வடிக்கும் கிராம மக்களின் நிலையை கந்தர்வனின் தண்ணீர் கதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. ரயில் வருகை. ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் பாசஞ்சர் ரயில் வல்லநேந்தல் தாண்டியது. ரயிலின் அழைப்பு ஒலியை கேட்ட இந்திரா தூரத்தில் ரயில் வருவதை பார்த்தாள். உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று கூறுவதை கேட்டாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஐயா வளர்க்கும் ஆடுகள் குட்டி போட கூட்டம் பெருத்து குபேரனாகும் கனவு கணக்கை போட்டிருந்தார். இந்திராவும் இனிய தோழியரும். இந்திரா இடுப்பில் குடத்தோடு லாரியை தாண்டி வேகமாக ஓடினாள். மேட்டை எட்டும்போது 7-8 பெண்கள் குடத்தோடு இந்திராவை முந்த பார்த்தார்கள். முந்தியவர்களின் சடைகளை பிந்தியவர்கள் இழுத்தார்கள். இந்திரா எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்து பதற்றமே இல்லாமல் நின்றாள். சுவரில் சாய்ந்து நின்ற பெண்கள் எகத்தாளம் பேசினார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வரச் சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கொண்டு போய் ஜெயில்ல போடுறேன் என்றார். பெண்கள் அமைதியானார்கள். இந்திராவும் ரயில் பெட்டியும். ரயில் காட்டு யானை போல பிளிரி கொண்டு நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். அங்குள்ள குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றினாள். பிலாப்பட்டியும் பெண் மனமும். குடிநீருக்காக 3 மைல் தூரம் உள்ள பிலாப்பட்டிக்குத்தான் பெண்கள் போய் வருவார்கள். பிலாப்பட்டி ஜனங்கள் முதலில் தண்ணீர் எடுத்த பிறகுதான் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். கிணற்றில் நீர் ஊற ஊற இறைக்க வேண்டும். இந்திராவின் அம்மா தினம் பிலாப்பட்டிக்கு போய்தான் தண்ணீர் கொண்டு வருவார். ரயில் வரும்போதுதான் வர வேண்டும். சத்தம் போடக்கூடாது. தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு ரயிலில் தண்ணீர் பிடித்து வருகின்றனர். இந்திரா உள்ளங்கையை அடித்துக்கொண்டே இருந்தாள். பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினின் ஊதல் ஒலி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் என நினைத்து கொண்டே அழுத்தினாள். ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. இந்திராவும் ராமநாதபுரமும். ரயிலின் வேகம் அதிகரித்தது. பிளாட்பார முனை வருவது போல இருந்தது. படப்படவென்று குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்க போனாள். ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இந்திராவை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு, புரியாத மொழியில் தற்கொலை பண்ணி கொல்ல பார்த்தாயா என கோபமாக கத்தினாள். ஐயாவிடம் சின்னவள் ஓடி வந்து, அக்கா இன்னும் வரவில்லை என்றாள். அம்மா படபடவென்று கத்தினாள். அண்ணன், தம்பி, மச்சினன் வீட்டு ஆட்கள் எல்லாம் ஓடி வந்து ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி வேகமாக ஓட்ட சொல்லி கத்தினர். கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டார். ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து விசாரித்தார்கள். யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். அம்மாவும் அன்பு மகளும். ஊர் பேச்சுகளை கேட்டு அம்மா பொறுமை கொண்டிருந்தாள். என் புள்ள எந்த ஒரு தண்டவாளத்துல விழுந்து கிடக்கோ என அடக்க முடியாமல் ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்திற்கு ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடினர். அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள்.
10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்தினார். தூரத்தில் ஓர் உருவம் தெரிந்தது. அம்மா கத்தினாள். அந்தா இந்திரா வருது என்று. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா வந்தாள். அம்மா விம்பிக் கொண்டே போய் குடத்தை வாங்கினாள். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய், பய மகளே, இதையும் சுமந்து கொண்டா வரணும் என்றார் ஐயா. ஊக்கும் நாளைக்கு வரை குடிக்க எங்கே போறது என்றாள் இந்திரா. இயல் 2க்கான மொழியை ஆள்வோம் பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக 10th 11th 12th வீடியோஸ் அடுத்தடுத்த வருடங்களில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அடுத்து தொடர்ச்சி என்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. எவ்ரி ஃப்ளவர் இஸ் அ சோல் பிளாஸ்மிங் இன் நேச்சர். ஜெர்னாட் டி நாவல். ஒவ்வொரு பூவும் இயற்கையில் மலரும் ஓர் ஆன்மாவாகும். சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். மார்ட்டி ஸ்டீபனெக். சூரிய மறைவு எனக்கு பிடித்த நிறம், வானவில் இரண்டாவது தான். An early morning walk is a blessing for the whole day. ஹென்றி டேவிட் தொரே. அதிகாலை நடைப்பயணம் அந்த நாள் முடிவதற்கான ஆசீர்வாதம். Just living is not enough. One must have sunshine, freedom and a little flower. ஹான்ஸ் கிறிஸ்டியன். ஒருவருக்கு உயிர் வாழ்வது மட்டுமே போதாது, சூரிய ஒளி, சுதந்திரம் மற்றும் ஒரு சிறிய மலரும் வேண்டும். பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்பரம் அணையை கட்டியது. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்பரம் அணையை கட்டினார். கட்டியது அப்படின்றது இங்க ஒருமையை குறிக்குது. கட்டினார் அப்படின்னு சொல்லணும். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தை உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். இடத்தில் அப்படின்னு கொடுத்திருக்கு, அது இடத்தை அப்படின்னு சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 3. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. புரிகின்றன இருக்கு, அதை புரிகின்றதுன்னு மாத்தணும். வினா எண் 4. நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம். நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருந்தனர். வைத்திருக்கிறோம்ன்றது வைத்திருந்தனர் அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் நம்பர் 5. சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரை தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரை தளத்திலேயே தங்கியதால் தப்பித்தான். தப்பிப்பான் அப்படின்றது நீங்க தப்பித்தான் அப்படின்னு எழுதணும். அடுத்தது, பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வது போல நல்லவர்க்கு கொடுத்த பொருள் தீயவர்களிடமும் சென்று சேர்கிறது. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைப்பது போல சான்றோர் கோபம் கொண்டாலும் நன்மை செய்ய தவறமாட்டார்கள். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைப்பது போல கூனி தன்னுடைய இனிய சொல்லால் கைகேயின் மனத்தை மாற்றினாள். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாதது போல தமிழின் சிறப்பை ஆங்கில ஆதிக்கத்தால் அழிக்க இயலாது. நீர் சுழற்சி குறித்த கருத்து விளக்கப்படத்தின் உட்பொருளை புரிந்துணர்ந்து பத்தியாக மாற்றி அமைக்க. இதை அப்படியே நீங்க ஒரு நோட்ஸா எழுதுங்க. சரிங்களா? இதை இமேஜா காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த தலைப்பு வரவேற்பு மடல். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக. வரவேற்பு மடல் அரசினர் மேல்நிலைப்பள்ளி, வயலூர். 10/7/2024 அன்று பள்ளியில் நடைபெற்ற சிறந்த பள்ளிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர்
திருமிகு ராமதுரை அவர்களுக்கு வழங்கிய வரவேற்பு மடல். தமிழகம் பெற்ற தவ புதல்வரே, வருக வருக, வணக்கம். மாவட்ட அளவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய ஆய்வில் எம் பள்ளி முதலிடம் பெற்றதாக தாங்கள் அறிவித்தது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தங்களை வரவேற்கும் பேறு பெற்றமைக்கு பெரிதும் உவகை கொள்கிறோம். புதுமை வழிகண்ட புரட்சி திலகமே, பள்ளிகளின் சுற்றுப்புறத்தை பேணி காப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினோம். எங்கள் வகுப்பறையைப் போலவே ஆய்வுக்கூடம், விளையாட்டிடம், கழிப்பறை ஆகிய அனைத்தையும் எங்கள் வீடு போலவே நாள்தோறும் தூய்மையாய் வைத்திருக்கிறோம். நீங்கள் கூறிய வழிமுறைகளை நாளும் கடைபிடித்து வருகிறோம். நடுநிலை தவறா நாயகரே, சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு போதிப்பதோடு மரம் நட்டும் பராமரித்து வருகிறோம். நீங்கள் எங்கள் பள்ளிக்கு முதற் பரிசு கொடுத்து பாராட்டியதற்கு நன்றியை நவல்கிறோம். நன்றி, வணக்கம், வயலூர். நீங்க என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த தேதியை இங்க குறிப்பிட்டுருங்க. தங்கள் அன்புள்ள விழா குழுவினர். பத்தியை படித்து வினாக்களை உருவாக்குக. இந்த பத்தியை படிச்சுட்டு அதுல இருந்து உங்களை கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண சொல்றாங்க. அகழாய்வு எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் 5 குறிப்பிடுக. கிடைத்த பொருட்கள் எத்தனை ஆண்டுகள் தொன்மையானவை? கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள பொருட்கள் எதனை வெளிப்படுத்தும் சான்றுகளாக உள்ளன? கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதெல்லாம் அதற்கான வினா. கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன், உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். கவிமணி. ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் எளிய இனிய சொற்களால் குழந்தைகளின் இளைஞர்களின் மனதில் பதியும் வண்ணம் பல்வேறு பாடல்களை இயற்றியுள்ளார். மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம் என பல நூல்களையும் இயற்றியுள்ளார். திறந்த கருத்து. இப்பாடலில் மழையின் சிறப்பை கூறியுள்ளார். மலையில் பெய்த மழையானது மலை, காடு, மரம், செடி கொடிகள், மணற்பாங்கான சமவெளிகள் ஆகிய இடங்களில் தவழ்ந்து ஓடி வந்தது. ஏரி, குளம், குட்டைகள், வாய்க்கால், ஓடைகள் ஆகிய இடங்களிலெல்லாம் மழை நீர் ஓடி வந்தது என இயற்கையின் சிறப்பை பாடியுள்ளார். மையக்கருத்து. காடு, மரம், செடி கொடிகள், ஏரி, குளம், ஓடைகள் எல்லாம் கடந்து மழை நீர் வந்தது. தொடைநயம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். எனவே தொடைநயம் பொருந்த இனிதாக பாடப்பெற்றுள்ளது. மோனைத்தொடை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனையாகும். சீர்மோனை. கல்லும் கடந்து, எல்லை எங்கும், ஏறாத ஏரி, ஊறாத ஊற்றிலும். இதில் அனைத்து வார்த்தைகளிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. எதுகை தொடை. அடி சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடையாகும். அடி எதுகை தொடை. கல்லும், எல்லை, ஏறாத, ஊறாத இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இயைபு தொடை. இறுதி எழுத்தோ சொல்லோ ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடையாகும். கடந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், நிரப்பி வந்தேன், ஓடி வந்தேன். அணிநயம். மழைநீரின் ஓட்டத்தை வெகுவாக சிறப்பித்து கூறுவதால் உயர்வு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. குதித்து, கடந்து, தவழ்ந்து, மேடுகள், ஏரி, குளங்கள் நிரம்பி என கூறுதல் உயர்வு நவிர்ச்சி அணியாகும். வந்தேன் வந்தேன் எனும் வினைச்சொல் பலமுறை வந்து ஒரே பொருளை தருவதால் இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையும் இருக்கின்றது, அணியும் இருக்கின்றது. சொல் நயம். குதித்து, கடந்து, தவழ்ந்து, மேடுகள், ஏரி, நிரப்பி, உட்புகுந்து என இடத்திற்கு ஏற்ப ஓடி வரும் மழைநீர் சிறப்பை உணர்த்த பொருள் பொதிந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சொல்லுக்குள் சொல் தேடுக. ஆற்றங்கரையோரம். இந்த வார்த்தையிலிருந்து புதிய சொல் உருவாக்கணும். ஆறு, கரை, ஓரம். கடை 7 வள்ளல்கள். கடை 7 வள்ளல். எடுப்பார் கைப்பிள்ளை. எடு பார் கை பிள்ளை. தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது. பாய்மர கப்பல். பாய் மரம் கப்பல். 8 கால் பூச்சி. 8 கால் பூச்சி. அகராதியில் காண்க.
கந்தி மரகதம் கமுகு, நெடில் நெட்டெழுத்து நீலம் மூங்கில், பாலி அணை ஆலமரம் செம்பருத்தி, மகி பூமி பசு, கம்புள் வானம்பாடி சங்கு கோழி, கைசாத்து கையெழுத்து ரசீது பொருள்பட்டி. சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. எடுத்துக்காட்டு: அரிசி போடுகிறேன், புறாவுக்கு அரிசி போடுகிறேன். மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நாள்தோறும் காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் ஒருபோதும் மறவாமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். மழை பெய்தது, இடியுடன் மழை பெய்தது. அதிகமான இடியுடன் மழை பெய்தது. அளவுக்கு அதிகமான இடியுடன் மழை பெய்தது. நேற்று அளவுக்கு அதிகமான இடியுடன் மழை பெய்தது. வானவில்லை பார்த்தேன், அழகான வானவில்லை பார்த்தேன். அந்தியில் அழகான வானவில்லை பார்த்தேன். மேற்கே அந்தியில் அழகான வானவில்லை பார்த்தேன். நான் மேற்கே அந்தியில் அழகான வானவில்லை பார்த்தேன். குழந்தை சிரித்தது, பார்த்து குழந்தை சிரித்தது. முகம் பார்த்து குழந்தை சிரித்தது. தாயின் முகம் பார்த்து குழந்தை சிரித்தது. வளர்ப்பு தாயின் முகம் பார்த்து குழந்தை சிரித்தது. போகின்றன, வரிசையாக எறும்புகள் போகின்றன. இரை தேடி வரிசையாக எறும்புகள் போகின்றன. எப்போதும் இரை தேடி வரிசையாக எறும்புகள் போகின்றன. படம் வரைந்தான், கண்ணன் படம் வரைந்தான். விளையாடும் கண்ணன் படம் வரைந்தான். தாயுடன் விளையாடும் கண்ணன் படம் வரைந்தான். ஆயர்பாடியில் தாயுடன் விளையாடும் கண்ணன் படம் வரைந்தான். அகராதியில் காண்க. இமிழுதல், ஒலித்தல், மிகுதல். இசைவு, உடன்பாடு, ஒப்புதல். துவனம், ஒளி, நெருப்பு. சபலை, மின்னல். துகளம், பஞ்சு, நுட்பமான ஒளி. ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. விலங்கு, எழுதி, அகல், கால், அலை. எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஷ். எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல். எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்க வா. கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்க வா. கீழே ஈரம் பார்த்து உன் கால் வை. கைப்பொருளை கடல் டேஷில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி டேஷ் இருந்தால் கிடைக்குமா? கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா? வீட்டு டேஷ் ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து டேஷுடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். வீட்டு விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். எழுத்தாணி கொண்டு டேஷ் தமிழை ஏவுகணையில் டேஷ் எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள். எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. குவிந்து, குவித்து. சேர்ந்து, சேர்த்து. பணிந்து, பணித்து. பொருந்து, பொறுத்து. மாறு, மாற்று. எடுத்துக்காட்டு: விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. குவிந்து காணப்பட்ட தாமரை மலர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. சேர்ந்து விளையாட தம்பியையும் சேர்த்து கொள்ளுமாறு அம்மா கேட்டுக்கொண்டார். வேலையாளை பணிந்து நடக்குமாறு பணித்தார். கதவில் பொருந்துமாறு சாவியை பொருத்துக. நண்பனின் மாறுபட்ட செயல் பிடிக்கவில்லையெனில் அவனை மாற்றுவதற்கு முயற்சி செய். காட்சியை கண்டு கவினுர எழுதுக. உடல் வலிமை, உள்ளத்தில் உறுதி, செயலில் நேர்மை, தெளிவும் இருந்தால் எறும்பு கூட இரும்பு துண்டை தலைக்கு மேலே தாங்கி பிடிக்கும். உடலில் வலிமை, உள்ளத்தில் உறுதி, செயலில் நேர்மை, தெளிவும் இருந்தால் எறும்பு கூட இரும்பு துண்டை தலைக்கு மேலே தாங்கி பிடிக்கும். அடுத்த தலைப்பு: நிற்க அதற்கு தக. என் பொறுப்புகள்: தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். வகுப்பறையில் நண்பர்கள் வைத்திருக்கும் பொருள்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கும் ஒழுங்கற்ற செயலை செய்ய மாட்டேன். அறையை விட்டு வெளியே செல்லும் போது மின் விசிறி மின் விளக்குகளை நிறுத்திவிட்டு செல்வேன். மீதமுள்ள குடிநீரை செடிகளுக்கு ஊற்றிச் செல்வேன். கரும்பலகைகளை
தூய்மை செய்வேன். வீட்டு பாடத்தை எழுதியும் படித்தும் வருவேன். படிப்போம், பயன்படுத்துவோம். கோனிக்கல் ஸ்டோன், குமிழி கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன், வெப்ப மண்டலம். இந்த பதிவில் நம்ம இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் பார்த்துருக்கோம். மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு அனைத்துக்குமான ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த பதிவு முக்கியமான பதிவு 9th ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டார்கெட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.